ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எக் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி செய்யுங்க. இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு 5 முட்டையில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டையை தொளி உரிச்சிட்டு ஒரு முட்டையை அந்த மாதிரி 4ஆக வெட்டிக்கலாம். மஞ்சள் கருவை மட்டும் 2ஆக போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் கொஞ்சம் குழியாக இருக்க தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணியில் ஒரு லவங்கம் கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். இதை உள்ளே போட்டுட்டு இதோட 2 பச்சை மிளகாயும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே போட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். இதோட நம்ம வேக வச்சுருக்க முட்டையை உள்ளே சேர்த்து நல்லா மசாலா கோட்டாகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்தோன்னா நல்லா வாசமாக இருக்கும். கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோன்னா சூப்பரான எக் தவா ஃப்ரை ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, தோசை, பூரிக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.